உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலையும் எங்களோடு கூட நீர் பேசும்படி உம்முடைய அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. உம்முடைய தயவு இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். கடந்த நாட்கெல்லாம் எங்களோடு பேசி வந்தீர், உம்முடைய வார்த்தைகளை அனுப்பினீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்குற அற்புதமான இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய பரலோகத்தின் மன்னாவை அனுப்பி எங்களை நிறைவாய் போஷித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி அது. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நாம் பிழைப்பதற்கு வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு வழியை குறித்து இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நாம் பிழைப்பதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. அந்த வழி யாருக்கு பொருந்தும் என்றால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு, அவருடைய அழைப்பினால் அழைக்கப்பட்டு, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவரால் நீதியாக்கப்பட்ட நீதிமான்களுக்கான வாழும் வழி ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிக்கு ஒரு பேர் இருக்கிறது, விசுவாச வழி. அது விசுவாச பாதை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்த வசனம் பைபிளில் 4 இடத்துல வருது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த ஒரே வசனம் பைபிளில் 4 இடத்துல இருக்கு. அது 3 இடத்துல புதிய ஏற்பாட்டிலேயும், ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் படித்ததான எபிரேயர் 10:38 ஒரு இடத்துலையும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இன்னொரு இடத்துலையும், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது இடத்துல இன்னொரு இடத்துலையும், இந்த 3 இடத்துல புதிய ஏற்பாட்டிலையும், ஆபகூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்த இடத்திலையும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் வாழ்க்கையை குறித்ததான கவலையை விட்டு வேதம் நமக்கு காட்டுகிற இந்த ஒன்றை நாம் சார்ந்து கொண்டால் நிச்சயமாய் நீங்களும் நானும் பிழைக்க முடியும். விசுவாசத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து நாம் முன்னேறும்படியாக விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் வேதம் ஒரு பேர் சொல்லுது. அது என்னன்னா, நாம் எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிற பேர் என்ன? விசுவாசிகள். நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு பைபிளில். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கு அந்த பேர். நாம் எல்லா குடும்பத்துக்கும், நாம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வர்றோம். நம்முடைய குடும்பத்துக்கு வேதம் சொல்லுகிற பேர் என்ன அப்படின்னா, விசுவாச குடும்பத்தார். 6:10 போட்டிருக்கல, கலாத்தியர் 6:10 விசுவாச குடும்பத்தார். நமக்கு தனிப்பட்ட முறையிலே நமக்கு பேரு விசுவாசிகள், நம்முடைய குடும்பத்துக்கு பேரு விசுவாச குடும்பத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. வேதம் விசுவாசிகளில் 2 பிரிவினரை குறித்து சொல்லுது. இங்கே இருக்கிற நாம் எந்த பிரிவில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, அதில் ஒரு பிரிவில் நாம் இருந்தால் அந்த நாம் எந்த பிரிவில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற அந்த பிரிவுக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமானது. இயேசுவே தன்னிடத்தில் இருந்த ஜனங்களிலே விசுவாசம் என்ற அந்த பார்வையிலே பார்க்கும்போது 2 விதமாக ஆண்டவர் பிரித்து பேசுவதை நாம் சுவிசேஷத்திலே பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலேயும், லூக்கா 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேயும் ஆண்டவர் தன்னோடு கூட இருந்த அந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுவார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அது விசுவாசி தான். ஆனால் அது என்ன விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் அவிசுவாசி கிடையாது, அற்ப விசுவாசி. அப்படின்னா ஒரு மாதிரி
ரொம்ப கம்மியாக இருக்கும். விசுவாசம்தான், ஆனால் பெரிய விசுவாசமெல்லாம் அதுக்கிட்ட இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்கிறத பார்க்குறோம், அற்ப விசுவாசிகளே காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இவைகளெல்லாம் உடுத்துவிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களை உடுத்துவிக்க மாட்டாரா? அவைகளெல்லாம் பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, பறவைகளை கவனித்து பாருங்க, அதெல்லாம் எப்படி உடுத்துவிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க என்று தன்னோடு கூட இருந்த விசுவாசத்தில் குறைவானவர்களை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவதை பார்க்குறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வர்ற நம்ம இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதியை குறித்து போட்டிருக்கு. இவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருப்பான். ஆண்டவர் அந்த ஊருக்கு வந்தபோது இந்த 100க்கு அதிபதி போய் ஆண்டவரிடத்தில் இப்படி சொல்லுவான், என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் கிடையாது, நீர் என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீ இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அப்படின்னு பேசுவான். இவனை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எல்லாரும் என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன சொல்றான், என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கே நான் தகுதி கிடையாது, ஆனா உன்னை விசுவாசிக்கிறேன், நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இவனை பாராட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தின்படியே ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, கர்த்தர் அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் தருவார். இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம படிக்கிறோம். கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், கொடிய வேதனைப்பட்ட அவளா இருக்கிறாள். இயேசுவிடத்தில் வந்து இப்படி கேட்பா, என் மகள் மிகுந்த மரண அவஸ்தைப்படுறா, அவளுக்கு எப்படியாவது ஒரு சுகத்தை நீர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பா. உடனே இயேசு அவளுக்கு என்ன சொல்லுவார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல அவர்களை நான் கவனிக்கும்படியாக வந்தேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்ற வார்த்தையை அந்த கானானிய ஸ்திரிட்ட சொல்லுவார். உடனே அவ என்ன பண்ணுவா தெரியுமா, மெய்தான் ஆண்டவரே, அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அந்த அம்மாட்ட பார்த்துட்டு இப்படி சொல்லுவார். அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவார், 28வது வசனமா, அந்த வசனத்தை படிங்க. அந்த சகோதரியை பார்த்து இப்படி சொல்லுவார் பாருங்க, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. இந்த ரெண்டு குழுவினரையும் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தங்களை பார்த்து என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசி அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, இவங்க விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார், இவங்க விசுவாசத்தை பாராட்டுகிறார். ஸோ இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவை சந்தித்தவர்களிலேயே இந்த ரெண்டு விதமான மக்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துலையும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு இப்போது நாம் வருகிறோம். இயேசு புறப்பட்டு போகும்போது அந்த ரெண்டு பார்வையற்ற ரெண்டு பேர் இயேசுவை பார்த்து இப்படி கூப்பிடுவாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே இயேசு அவங்கள பார்த்து இப்படி சொல்லுவாரு, நீங்க என்னை கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு சுகத்தை தருவதற்கு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று
நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்று அவங்கள்ட்ட கேட்பார். ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படின்னு அவர் பார்க்கிறார். எனக்கு இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்பார். 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்குது. உடனே அவர்கள் என்ன சொல்லுவாங்க? விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசித்துத்தான் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இயேசுவும் கூட அந்த மரியாள் மார்த்தாள் அவங்க சகோதரன் லாசரு அவன் மரித்து போவான். அது யோவான் 11 அதிகாரத்தில் இருக்கு. அப்பொழுது நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு 4 நாள் கழிச்சு தான் அங்கே வர்றாரு. அவன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு நல்ல தெரிஞ்ச குடும்பம், அடிக்கடி வந்து போகிற குடும்பம். ஆனால் அவங்க சகோதரனாகிய லாசரு இப்பொழுது மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த கல்லறைகிட்ட வாங்க போவோம். முதல்ல ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லுவார், பயப்படாதே, உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அப்பொழுது மார்த்தாள் என்ன சொல்லுவா? அது எனக்கு தெரியும் ஆண்டவரே, மரித்தோர் உயிர்த்தெழும் போது கண்டிப்பாக அவன் என்ன செய்வான்? எழுந்திருப்பான்னு அவள் அப்படி சொல்லுவான் அந்த அம்மா. அப்பொழுது இயேசு சொல்லுவார், அப்போ உயிர்த்தலை சொல்கிற பற்றி நான் சொல்லலை, இப்போ உயிர்த்தலை போகிறான் அவன் அப்படின்னும் போது தான் அவள் ஒரு வார்த்தை சொல்லுவா, ஐயோ அதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. ஏனென்றால் இப்போ எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறதை நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். ஆனால் கூட்டிக் கொண்டு போகும்போதே, அந்த கல்லறையிட பேசும்போதே மார்த்தாள்கிட்ட இயேசு சொல்லுவார், இவா ஒரு மகிமை இப்போது வெளிப்படும். அந்த மகிமை எப்போது வெளிப்படும்? 40வது வசனத்தில், நீ விசுவாசித்தால் இப்போ மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த சகோதரிட்ட ஆண்டவர் அப்படி சொல்லி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் எல்லாவற்றுக்கும் எல்லா நேரத்திலையும் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்து, அல்லது குறிப்பாக இந்த பேரையூர் பகுதிக்கு வந்து இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பகுதிக்கு 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்து என்னுடைய 25 வயசில் இந்த ஊருக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேன். என்னோடு கூட படித்தவர், அவர் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார். என்னையோட வயசில் மூத்தவர். அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு மனைவியும் ஒரு பையனும் இருந்தாங்க. ஒரு குழந்தையோட ஊழியத்துக்கு வந்தார். அவர் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனார். நான் பாரப்பட்டிக்கு வந்தேன். இந்த 2 பேரும் குறிப்பாக எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது, ஒரே நேரத்தில் நாங்கள் வீடு பார்த்து, வாடகைக்கெல்லாம் வீடு பார்த்தோம். நான் இங்கே ஒரு வீடு பார்த்தேன், அவர் இருக்கிற ஊரில் ஒரு வீடு பார்த்தாரு. நான் இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஊர் கிடையாது, அது இந்த இடம் பூரா ஒரே சோளக்காடாக தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பூராமே ஒரு அங்கே முக்கிச்சாலே அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு வீடு எங்கேயாவது ஆராதனை நடத்துறதுக்கான ஒரு வீடு இருக்குமா அப்படின்னே தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு வீடு அமைஞ்சிச்சு. அந்த வீட்டில் தண்ணி இல்லை, அந்த வீட்டில் கிச்சன் கிடையாது, லெட்டின் பாத்ரூம்பு கிடையாது, அப்படிப்பட்ட இடம். ஆனால் ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்துச்சு. அந்த வேகத்தில் நான் ஆராதனை பார்த்து தண்ணி இல்லாத, லெட்டின் இல்லாத, கிச்சன் இல்லாத அந்த மாதிரி ஒரு வீடை பிடிச்சி அதில் குடியிருந்தோம். அந்த வீடை வாடகைக்கு பிடிச்சேன். 200 ரூபா வாடகை. அது பிற்காலத்தில் தான் தெரியும் அங்கே ஒரு தற்கொலை நடந்த வீடுன்றது. அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு எங்களுக்கு. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஆண்டோடைய கிருபையினாலே, ஆண்டவர் பலத்தினாலே அந்த வீட்டில் தான் நாங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் குடியிருந்தோம். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் போய் கொஞ்சம் நல்ல வீடை பார்க்குறார். நான் 200 ரூபா வீடு வாடகை, அவர் 1000 ரூபா வீடு வாடகை பார்க்குறார். அது ஒரு பட்டணம், அது பெரிய டவுனு. அந்த ஊரில் போய் பார்க்குறார். 2 பேரும் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பின்னாடி அவருக்கு இன்னொரு பிள்ளைகள் பிறக்கிறது, எனக்கு அதுக்கு பின்னாடி திருமணம் ஆகிறது. எங்களுக்கு
பிள்ளைகள் பிறக்கிறது, ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஊழியத்துக்கு வந்து 5 வருஷத்தில் இந்த இடத்த வாங்கணும். அடுத்த எப்பொழுது இடம் வாங்கினோமோ அடுத்த வாரத்திலேயே வேலையை ஆரம்பித்தோம். இதை கட்டி அதை வேலையை ஆரம்பித்ததுலேருந்து பிரதிஷ்டை பண்ணது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை என்ன செஞ்சோம், அப்படியே கட்டி வந்தோம். இப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி வந்தார். தற்சமயம் சில மாதத்துக்கு முன்னாடி அவர் பெரியவரை பார்க்க வந்தார். நானும் பாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூமில், சென்னையில் ஒரு இடத்துல நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அந்த ரூமுக்குள்ளே வர்றாரு. வந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இடம் வாங்கணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றாரு நம்முடைய பெரியவர்கிட்ட. அப்போ பெரியவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, இடம் பார்த்துட்டிங்களா, இடம் வாங்கிட்டீங்களா, அந்த ஒரு இடம் பார்த்தீங்களா, என்னாச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாரு. உடனே என்னை சுட்டி காண்பிச்சு சொன்னார், உங்கள் கூடவே ஊழியத்துக்கு போனவர், நீங்களும் அவரும் ஒன்றா படித்தீங்க, ஒன்றா ஊழியத்துக்கு போனீங்க. அவர் எப்படி இடம் வாங்கினார், அவர் எப்படி சர்ச்சை கட்டினார், இதெல்லாத்தையும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார் அவர். இப்பொழுது ஒன்றை நான் யோசிக்கிறேன். ஊழியத்துக்கு வந்தபோது எந்த ஒரு பெரிய வசதியும் வாய்ப்பும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது, விசுவாசம். ஒன்றே ஒன்று இருந்தது, விசுவாசம். அது நீங்களும் நானும் இந்த விசுவாசம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்தை நம்மால் செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நமக்கு ஒன்றே ஒன்று தேவை, விசுவாசம் தேவை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் நாம் ஒருபோதும் அவரை பார்த்தது கிடையாது. இதை அவருடைய வார்த்தையாக நாம் முழுமையாக நம்புகிறோம். அவருடைய வார்த்தையாக முழுமையாக நம்புகிறோம். விசுவாசத்திலே நாம் வளர்வது எப்படி? ஆள் வளர்றது போல, பிறந்த குழந்தை வளர்றது போல நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர வேண்டியது அவசியமானது. விசுவாசத்தில் வளர்றது எப்படிங்க? வேதத்தின் அடிப்படையில் சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. விசுவாசத்தில் வளருவது எப்படி? ஒரு வசனம் இருக்கு, விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். எப்படி வளரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அதுக்கான பதில் இருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. விசுவாசம் வருமா? எப்படி வருமா? விசுவாசம் வரும். அது எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தான் என்ன செய்யும்? வரும். அதனாலதான் இதை கேட்காதபடிக்கு பல தடைகளை சாத்தியம் அவங்களுக்கு உண்டாக்குவேன். எதை மட்டும் நீங்க கேட்கக்கூடாது, நீங்க வீட்டில் இருங்க, சினிமா பாட்டு உங்க காதுல எங்கிருந்தாவது வந்து விழுந்துகிட்டே இருக்கும். உலகத்தின் காரியங்கள் எங்கிருந்தாவது உங்க செவிக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை வரும்போது உடனே எங்கிருந்து தான் வருமோ தெரியாது, தூக்கம் உடனே என்ன செய்யும்? வரும். எங்கிருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது, வரும். உங்கள் விசுவாசத்தை பெருக்குவதற்கு தடையாக, உங்கள் விசுவாசம் பெருக வேண்டுமானால் நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். இந்த ஆலயத்தை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது. ஒரு 10,000 ரூபா மட்டும் சேர்ந்துருச்சுன்னா உடனே கட்ட ஆரம்பிச்சிடுறது. அவ்வளோதான். ஒரு மெட்டீரியல் கொஞ்சம் வாங்குறது, நீங்கள் எல்லாரும் வேலை பார்ப்பீங்க, உங்கள் யாருக்கும் சம்பளம் கிடையாது, உங்களால் முடிஞ்ச எல்லாரும் வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்க. வேலை பார்க்க முடியாதவங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தீங்க, முடிஞ்சவங்க வந்து வேலை பார்த்தீங்க. அப்படித்தான் இதை கட்டிக்கிட்டே இருந்தோம். இப்போ ரொம்ப கட்டும்போது
1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5வது வருஷம்தான் இது முடிஞ்சிச்சு. ஆரம்பிச்சதுலேருந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட்டிகிட்டே போகும்போது அப்பொழுது ஒரு போதகர் கூட்டம் நடக்குது, பாஸ்டர் கூட்டம் நடக்குது. இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு, எப்படியாவது இதை செய்யணுமே ஆண்டவரே, எப்படியாவது முடிக்கணுமே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக ஒரு போதகர்கள் கூட்டம் நடக்குது மதுரையில். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கே ஒரு பெரிய போதகர் வந்து அதில் பிரசங்கம் பண்ணுறார். அவர் எப்படி சர்ச்சு கட்டினேன் நான் அப்படிங்கிறத பற்றி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். உங்களை ஒரு சிலருக்கு வேணா அது தெரியலாம். அவரை இப்பொழுது அவர் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. நாகர்கோவில் பக்கத்தில் காட்டாத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தாமஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், காட்டாத்துறை தாமஸ், ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் தான் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்கிறாரு, நான் எப்படி சர்ச்சு கட்டினேன் அப்படிங்கிறதை குறித்து இளம் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சர்ச்சு கட்டிக்கிட்டே இருந்தாராம். கட்டும்போது பைபிளில் போட்டிருக்கு, வேலை செய்கிறவனுடைய கூலி எப்போ அவனுக்கு கொடுத்தாகணும், இருட்டாகிறதுக்குள்ள அவனுக்கு என்ன செய்யணும், கொடுத்தாகணும். அவன் அதன் மேலே வாஞ்சையாக இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். எனவே வேலை செய்கிறவனுக்கான கூலி என்ன செஞ்சிடணும், அவன் வேலை முடிச்சுட்டு போகும்போது அவன் கையில் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, அந்த கொத்தனார் வேலை செய்கிறாரு. இவர் கொடுக்கறதுக்கான காசு இல்லாமல் போயிடுது. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் வந்திருக்கு. திடீர்னு கொத்தனார் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், கொத்தனாருக்கு மட்டும்தான் கூலி, அந்த காசை மட்டும் வச்சுக்கிட்டு கொத்தனாரை கூப்பிட்டு வேலை செய்வோம். திடீர்னு 3 மூடை ஆகும்னுவாங்க, திடீர்னு இன்னொரு மூடை எக்ஸ்ட்ரா ஆகிரும். இப்போ கொத்தனார் கொடுக்க கூலியை எங்கே கொடுக்க வேண்டியிருக்கு, சிமெண்ட் மூடை கொடுத்துருவோம், அவருக்கு கொடுக்க காசு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கூட வந்தது. இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தோடு போய் அந்த பிரசங்கத்தை கேட்குறேன். அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறார். அன்றைக்கி சாயந்தரம் ஆயிடுச்சான், இப்போ 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரத்துக்கிட்ட காசு கொடுக்கணும் அவர். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலை. அவருக்கு தெரிஞ்ச ஒன்று அவர் செய்கிறாரு. போனார், ஒரு ரூமுக்குள்ளே போனார். போய் முழங்கால் போட்டு நேர் முழங்காலில் நின்று கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆண்டவரே, இப்போ சீக்கிரத்தில் வேலை முடிய போகுது, இந்த கொத்தனாருக்கு கூலி கொடுக்கணும், நீர் ஒரு அற்புதம் பண்ணால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். இந்த கொத்தனார் போகும்போது வரும்போது இந்த பெரிய மனுஷன், அவர் வயசானவர், இந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு இப்படி முழங்கால் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி முழங்கால் இட்டுட்டு கையை உயர்த்திக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இது சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பள்ளிக்கூடத்தில் தான் இப்படி முழங்கால் போடுவாங்க, அப்போலேருந்தே ஒரு முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்காரு, என்னது? அவர் சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், ஏம்மா கொத்தனார் கொடுக்க காசு இல்லை, நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் எப்படி எனக்கு காசு கொடுத்துருவார், நான் வந்து இந்த கொத்தனாருக்கு 1 மணி நேரத்தில் என்ன செய்வேன், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. இதை அந்த கொத்தனார்கிட்ட சொல்லுது இந்த அம்மா, ஆண்டவர் காசு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இவர் கொத்தனார் வேலையை முடித்தார், கையை காலம் கழுவுனார், இவர் ரூம்குள்ளே பார்த்தாரு, இவர் கீழே உட்காரவே இல்லை, அப்படியே கையை இப்படி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த கொத்தனார் பார்த்துருக்காரு, இவர் பாவமாக இருக்கவர், வயசானவராகவும் இருக்கார், அப்போதுலேருந்து முழங்காலில் நின்றுக்கிட்டே இருக்காரு, இவரை உட்கார வைக்கணும்னா என்ன செய்யணும்? இவர் நேராக வீட்டுக்கு போயிருக்காரு, பீரோவை திறந்துருக்காரு, காசை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஜன்னல் வழியாக கையில் வச்சுக்கிட்டாரு. காசை கையில் வச்சவர் யார்? கொத்தனாரே போய் வச்சுட்டு வந்துட்டார். இந்த போட்டோவில் இருக்கு பாருங்க, அவர் தான். அவர் சரியாக தெரியல, அந்த இடத்துல கொஞ்சம் வேறு இடத்துல வைப்பாது, இந்த வெளிச்சமாக இருக்கிற இடத்துல. இந்த ஐயா தான் அப்படி செஞ்சவர், இவர் தான் காட்டத்தர தாமசையா. இவர் இந்த சாட்சியை என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அங்கே எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு 100 பாஸ்டர் அங்கே உட்காந்துருப்பாங்க, அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த வார்த்தை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை. எப்படியெல்லாம் நான் நினச்சேன், நான் தான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. எனக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, இப்படி தான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். அது
அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சு, ஒரு பிரம்மாண்டமான வளாகம், ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்கும். இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அங்கே ஆராதிக்கிறாங்க, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட மனுஷன் கூட ஒரு நாள் கொத்தனாருக்கு கூலி இல்லாமலாம் இருந்து விசுவாசத்தில் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் அதை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய போதனைகளும் அவர்களுடைய வசனங்களும் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்து கூட்டுது. அது வரைக்கும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கே, இப்படிலாம் உடனே நம்ம செய்ய முடியலையே, எந்த வசதி வாய்ப்பும் இல்லையே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பாவம் மக்களும் தங்களால் முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க, இதை கட்டவே முடியல, எத்தனை வருஷம் ஆகிப்போச்சே அப்படின்னு நினைக்கும் போது இவருடைய வார்த்தையை கேட்கும்போது எனக்கு விசுவாசம் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? நிச்சயமாக எனக்கு கூடுச்சு. அப்படி தான் அவங்கெல்லாம் கட்டியிருக்காங்க, அப்படி தான் அவங்க கர்த்தருக்காகலாம் சேவை பண்ணியிருக்காங்க. இந்த தேவன் நிச்சயமாய் எனக்கும் உதவி செய்வார் என்று அந்த நாளில் நான் விசுவாசித்தேன். விசுவாசம் எப்படிங்க வரும்? இப்படிப்பட்ட சாட்சிகளை எல்லாம் கேட்கும்போது தான் நமக்குள்ளே வருவது. நமக்குள்ளே இப்படி தான் வரும். சில வேளைகளில் நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் சில நேரத்தில் நடக்கும். ஒன்றை நம்பி இருப்போம், ஆனால் வேற மாதிரி நடக்கும். உடனே சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரும். என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் என்று நாமே கணித்திருப்போம். என் வாழ்க்கையில் இதை ஆண்டவர் இதை செய்வார் என்று நாம் நம்பி இருப்போம். ஆனால் நடக்கிற காரியத்தை பார்த்தா அப்படியே வேற மாதிரி நடக்கும். இப்பொழுது பிசாசு ஒரு பெரிய அம்பை எடுத்து எய்வான். பத்தியா, இப்படி நினைச்சையில, இப்படி நம்புனையில, உனக்கு எப்படி நடக்குது பத்தியா? இப்படியெல்லாம் பிசாசு அம்புகளை எய்யும் போது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் போட்டிருக்கு. 6:16 நாம் வாசிக்கும் போது, பொல்லாங்கன் அல்லது பிசாசு உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்களை நடக்கும்போது அவன் உடனே அக்கினி அம்புகளை எடுத்து உங்களை எய்து உங்க விசுவாசத்திலிருந்து விழ பண்ணும்படி காரியங்களை செய்வான். இப்பொழுது நீங்கள் எதை எடுக்க வேண்டும்? விசுவாசம் என்கிற கேடகத்தை என்ன செய்யணும்? கேடகம்னா என்னது? அந்த பழைய காலத்து சண்டையில் அந்த சண்டை காட்சியில் காமிப்பாங்க. எம்ஜிஆர், நம்பியார் ஒரு கையில் வாள் அல்லது ஒரு கையில் பெரிய கத்தி, இன்னொரு கையில் கேடகம். அது ஒரு இட்லி சட்டி மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், மூடி மாதிரி இருக்கும். அதுதான் கேடகம். இப்போ ஒன்று தன்னை காத்து கொள்வதற்கு, இன்னொன்று எதிரியை தாக்குவதற்கு. இது ரெண்டு கையில் இருக்கும் அந்த போர் வீரனுக்கு. இப்போ அப்போஸ்தலன் பவுல் விசுவாசிக்கு ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை எத்தனை நாள் வரைக்கும் நாம வச்சுக்கிறோம்? எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த விசுவாசத்தை வச்சுக்கிறோம்? கேடகத்தை அதை தூக்கி வைத்திருப்பது என்பது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அதுதான் உன்னை காக்கும். அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுவார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7 எப்படி சொல்லுவாரு? என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கடைசி வரைக்கும் நான் எதை காத்துக்கிட்டேன்? கடைசி வரைக்கும் நம்ம இதை காத்துக்கிறணும். கடைசி வரைக்கும் இதை நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் காத்து கொள்ளணும். இந்த விசுவாசத்திலிருந்து நீங்க விலகி போவதற்கு பொல்லாங்கானாகிய பிசாசு பல அம்புகளை எய்து கொண்டே இருப்பான். சில ஆட்களை அனுப்புவான் உங்க விசுவாசத்திலிருந்து விலகும்படி. சில சம்பவங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்கும், சில அவிசுவாசமான பல காரியங்கள் நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல
கடைசியில் அவர் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் எனக்கு வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை இப்போது முடிக்கிறேன், விசுவாசம் என்ற அந்த காரியத்தை நான் காத்து கொண்டேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நாம எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. விசுவாசம் இல்லாம நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா இருப்பவன் யார் அப்படின்னா, எல்லா நேரத்திலையும் அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன். எல்லா நேரத்திலையும் உங்கள் விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் கணவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் நம்புகிற அந்த விசுவாசத்தை உங்கள் குடும்பத்தோடு கூட நீங்கள் அவ்வப்போது பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு கூட நீங்க அதை குறித்து நீங்க பேசுங்க, அதை குறித்து சொல்லுங்க. இப்பொழுது நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின்படி இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே நமக்கு செய்தார். இந்த கட்டடத்தை பொறுத்தளவில் அதுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தும் நமக்கு பணம் வரல, யாரும் நமக்கு மொத்தமாக எதையும் கொடுக்கல. தேவனே இதெல்லாம் செய்து தேவனே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனை குறித்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1, விசுவாசிக்கிறவனுடைய பார்வை. 2வது, விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை. 3வது, விசுவாசிக்கிறவனுடைய கிரியை. விசுவாசிக்கிறவனுடைய பார்வை, விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை, விசுவாசிக்கிறவனுடைய கிரியை. இந்த 3 முக்கியமான காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த பிரசங்கத்தின் முடிவிலே இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் சற்று உயரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பல கேள்வியோடு, ஏன் என் வாழ்க்கையில் இது சம்பவிக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது, ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது, சில வேளைகளில் இதெல்லாம் அஸ்திபாரமே குலுங்குறது போல இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில், நான் நல்லா தானே நம்பி இருந்தேன், நல்லா தானே விசுவாசித்தேன், நல்லா தானே நடத்தினேன், நல்லா தானே என்று சொல்லி நம்புகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சில வேளைகள் இதெல்லாம் சம்பவிக்கிறது, நடக்கிறது. தேவனுடைய பக்தர்களுடைய அவங்க ஜீவியத்திலே எப்படியெல்லாம் நடந்தது, ஆனால் முடிவான காரியங்கள் எப்படியெல்லாம் முடிந்தது என்பதை குறித்து உங்கள் விசுவாசம் தூண்டப்படும்படியாக பைபிளிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இப்பொழுது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நாம் இதை குறித்து படித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக பக்கத்தில் இருந்த தேசமாகிய அசீரியாவினுடைய ராஜா யுத்தத்துக்கு வருகிறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்பவன் யுத்தத்துக்கு வருகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது தேசத்திலே தீர்க்கதரிசியாக இருப்பவன் எலிசா, தீர்க்கதரிசியாக எலிசா இருக்கிறான். தேசம் அமைதலா இருக்கு. இந்த நேரத்தில் பக்கத்து தேசத்தை சேர்ந்த இன்னொரு ராஜா ஏராளமான படைகளோடு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே யுத்தத்துக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி யுத்தத்துக்கு வரும்போது தேவன் அந்த நாட்களில் இருந்த எலிசாவுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி, நீ போய் ராஜாட்ட சொல்லு, எந்தெந்த பகுதிகள் இருந்தெல்லாம் சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு தன் படைகளை கொண்டு வருவான் என்பதை குறித்து எலிசாவிடத்திலே கர்த்தர் சொல்லுவார். எலிசா போய் அந்த ராஜாட்ட போய் சொல்லிடுவான். இப்போ நான் ஒரு குறிப்பாக சொல்றேன் பாருங்க. அந்த சீரியாவின் ராஜா இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய படையை அனுப்புகிறான் என்றால் கர்த்தர் சொல்லிடுவாரு தீர்க்கதரிசிட்ட. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா எல்லா இராணுவத்தையும் கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவான். இவனால் வந்து உள்ள வர முடியாது. இன்னொரு முறை வேறு ஒரு திசையிலிருந்து கொண்டு வருவான். எல்லா இராணுவமும் அங்கே போய் இருக்கும். இப்படியாக
பல திசைகளில் அவன் வரும்போது இராணுவத்தை அனுப்பி தன்னுடைய தேசத்தை அவன் பாதுகாத்து கொண்டான் இஸ்ரவேலின் ராஜா. இப்பொழுது சீரியாவின் ராஜாவுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கத்தில் தன்னுடைய சேனையை அனுப்புகிறான். அப்பொழுது யாரோ ஒருத்தன் என்கிட்ட இருந்தே போய் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன் போல, என்கிட்ட இருந்து உளவாளியா இருந்து அந்த ராஜாட்ட போய் சொல்லிடுறேன். அப்படி சொல்லலைன்னா இப்படிப்பட்ட காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி தன்னை அவன் ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என் காரியத்தை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்றது யாரு அப்படின்னு யோசிப்பான். ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அவன் பேர் எலிசா. அவனுக்கு ஆண்டவர் சொல்லிடுவாரு எந்தெந்த பகுதியிலிருந்து ராஜா அந்த படையெல்லாம் கொண்டு வர்றான்னு. அதன்படி தன்னை காத்து கொள்ளுவான். இப்பொழுது இந்த சீரியாவின் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். யாரோ ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவனை முதல்ல அழிச்சாத்தான் அந்த நாட்டை என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும் நம்ம அப்படின்ட்டு தேடும்போது ஒருத்தன் வந்து சொல்லுவான், அந்த நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவனை நீங்கள் பிடிச்சாத்தான் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். சொன்ன உடனே அவன் எங்கே இருக்கிறான்னு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு ஊரில் அந்த தீர்க்கதரிசி தங்கியிருந்தான். அதை சீரியாவின் ராஜா கண்டுபிடிச்சிட்டான். முதல்ல அவனை பிடிச்சி கொள்ளணும், அதுக்கு பின்னாடி தான் அந்த நாட்டையே நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஏற்பாடு பண்ணி இப்பொழுது ஒரு ஊரில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி சுற்றிலும் வளைந்து கொள்ளுவான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ காலையில் எழுந்து அந்த தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறான். அந்த வீட்டை சுற்றிலும் பெரிய படை வந்து அப்படியே இருக்கிறத காண்கிறான். அப்பொழுது வேகமாய் வீட்டுக்குள்ள ஓடி போய் இந்த வேலைக்காரன் சொல்லுவேன் தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? நாம் இன்னைக்கு தொலைஞ்சோம். நம்மை சுற்றிலும் என்ன இருக்கு? படைகள் அங்கே இருக்கிறது. 15வது வசனம், 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேலைக்காரனுடைய பார்வையில் என்ன தெரிந்தது? இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? நம்மை சுற்றிலும் இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவான். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னுவான். இவன் எதங்க பார்த்தா, அவன் எதை பார்த்தா? ரெண்டு பேரும் மனிதர்கள். இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்கிறோம். ஒருவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு, இன்னொருவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை வருகிறது, கணவனுக்கு ஒரு பார்வை இருக்கும், மனைவிக்கு ஒரு பார்வை இருக்கும். விசுவாசம் உள்ள பார்வையா இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்குருவார் அப்படின்னு பேசுவாங்க. விசுவாசம் உள்ள ஒரு பார்வை அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பார்ப்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் விசுவாச கண்களில் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நாம பார்க்கணும். நம்முடைய பார்வை எல்லாரும் பார்க்கறது மாதிரி பார்க்கக்கூடாது, எல்லாரும் இருக்கிறது மாதிரி பார்க்கக்கூடாது. விசுவாச கண்களில் நாம அற்புதமான காரியங்களை என்ன செய்யணும்? பார்க்கணும். எலிசாவினுடைய வேலைக்காரன் ஒன்றை பார்த்தான். அவன் பார்த்தது எதை பார்த்தான்? இந்த ரதங்களையும் குதிரையும் பார்த்தான். எலிசா ஒன்றை பார்த்தான். அவன் பார்த்தான், அவங்களும் இருக்காங்க தம்பி, உனக்கு தெரியாது, நம்ம கூடயும் படம் இருக்கு, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பது பெரிய பார்வை. அது ஜெஃப்ரி திருமணம் ஏற்பாடு பண்ண உடனே எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, சின்ன மண்டபமாக பாருங்கள், கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக பாருங்கள், கொஞ்சம் செலவு இல்லாமல் அப்படி பார்த்துக்குங்க அப்படின்னு பொதுவாக குடும்பத்தில் சொல்கிறது மாதிரி அவங்க சொன்னாங்க. நான்
அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நல்லா செய்யணும், நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையுமே நல்லா செய்யணும் அப்படின்னு விரும்புவோம். அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ ஒரு நாள் கேட்டாங்க, நீங்கள் போடுற பிளான் படி பார்த்தீங்கன்னா நிறையா சில லட்சங்கள் தேவைப்படும், எப்படி இதெல்லாம் செய்ய போகிறீங்க? எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட வேற எதுவும் வேணாம்ட்டீங்க, நீங்கள் வாட்டுக்கா கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்க, அந்த சமயத்தில் வேணான்ட்டீங்க. இப்போ எப்படி நீங்கள் எவ்வளவு பிளான்லாம் போடுறீங்க? தேவன் எப்படியாவது தேவையெல்லாம் சந்திப்பாருமா, எப்படியாவது இது காரியத்தெல்லாம் நிச்சயமாக என்ன செய்வார்? செய்வார். நிச்சயமாக இதை புறம் செய்வார். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். விசுவாசத்தில் பேச விசுவாசத்தில் பேச வேண்டுமானால் விசுவாசமான வார்த்தை பார்வை உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் அன்றைக்கு நிறைவாக ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் செய்தார். நம்முடைய பார்வை இருக்கு பாருங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆண்டவரை சேவித்து, இந்த ஆண்டவரை விசுவாசித்து, இந்த ஆண்டவருக்கு ஊழிய செஞ்சு வர்றேன். பவுல் சொல்லுவார் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று தெரியும். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கெல்லாம் அந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் வணங்குகிற நம்முடைய தேவன் நம்மை கைவிடாமல் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்கள் பிள்ளைகள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், மற்ற காரியங்களை செய்கிற காரியங்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட எதுவும் இல்லாத ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருப்பார். அல்லேலூயா. அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்பொழுது நடந்தது என்ன? இவன் பயந்தான், இவன் தைரியமா இருந்தான். அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னான். ஆனா உண்மையிலே இருந்தது ஒரு பெரிய ராணுவம் அங்கே இருந்தது, சிரியாவின் ராணுவம். இந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு சில நேரத்தில் அப்படிதான் உங்களை சுற்றிலும் ராணுவம் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படி நாம் மேடேற போறோம், எப்படி இந்த குழியிலிருந்து வெளியே வர போறோம் என்ற எண்ணம் இருக்கும். நீ ஆராதிக்கிற ஆண்டவர், உன்னை ரட்சித்த கர்த்தர் இந்த குழியிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். இந்த நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து அவர் நிச்சயமாய் நடத்துவார். குழியில் இருக்கமே நினைக்காதீங்க. ஐயோ எல்லாரும் கைவிட சூழ்நிலையில் இருக்கமே நினைக்காதீங்க. அற்புதமாய் அதிசயமாய் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்காக ஒரு வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவார். அன்றைக்கு அப்படித்தான் வெளிப்படுத்தினார். யார் யாரெல்லாம் எதிரிட்டு வந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் கண் பார்வை இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று 16, 17, 18 வசனங்களில் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே படிக்கிறோம். அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். இதை போன்ற ஒரு சூழ்நிலை, இதை போன்ற ஒரு சம்பவம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யூதாவின் ராஜாவாக எசேக்கியா ராஜா இருக்கிறான். அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்பவன் யுத்தத்துக்கு வருகிறான். ராஜாவாக இருக்கிறவன் எசேக்கியா ராஜா. பெரிய யுத்தத்தோடு, பெரிய படையோடு தேசத்தின் மேலே யுத்தத்துக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்திலையும் தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியா ராஜா ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னது 7வது வசனம், 8வது வசனம். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது? எதிரியின் வல்லமை எவ்வளவு பெரிதென்று பாராதபடிக்கு ஜனங்களிடத்தில் இப்படி சொன்னா, நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்க ஏராளமான கூட்டத்துக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் உன்னை ரட்சித்த ஆண்டவர் பெரியவர். உனக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை காட்டிலும் உன்னை தூக்கி எடுத்து உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பெரியவர். உனக்காக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 8வது வசனத்தில் பாருங்க. அதில் வசனம் போட்டிருக்கு, அவனோடு கூட இருந்து, அவனோடு கூட இருப்பது அவனுடைய மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி
அவர்களை ஜனங்களை தேற்றினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை குறித்து இந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது, உன் ஜனங்களில் அநேகர் தொய்ந்து போயிருக்காங்க, உன்னுடைய ஜனங்களில் அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் சொன்னார். எசேக்கியா ஜனங்களை திடப்படுத்தி நடத்தினது போல இதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் நமக்கு போதுமானவராய் இருக்கிறதினால் உன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. எசேக்கியாவின் வார்த்தையின்படியே கீழே உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொன்னேன், விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை, விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தையே வித்தியாசமா இருக்கும். விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? எல்லாரும் போல அவன் பேச மாட்டான். விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் எப்படி பேசுறான் பாருங்க. 116 சங்கீதம் 10 வசனம், 116 வசனம் 10, அதுல நம்ம படிக்கிறோம், விசுவாசிக்கிற மனுஷனுடைய வார்த்தை. இல்ல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மிகுதியும் வருத்தப்பட்ட ஒரு மனுஷன், தன் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஒரு மனுஷன் ஒன்றே ஒன்று ஆண்டவரை தான் விசுவாசித்ததாகவும் அதனால் இப்போது நான் தைரியமாய் பேசுகிறேன் என்றும் இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறதை நாம படிக்கிறோம். அதே சங்கீதத்திலே 27 சங்கீதம் வசனம் 13வது வசனத்திலே படிக்கிறோம், இப்படி ஆண்டவர் எனக்காக அற்புதம் செய்கிறவர் என்று நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். 27 சங்கீதம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசியாதிருந்தால் நான் எப்படி போயிருப்பேன்? கெட்டே போயிருப்பேன். விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன், அப்புறமா ஆண்டவர் எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 கொடுத்தார். இந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம், இந்த டீச்சர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்தோம். அப்பொழுது அந்த வண்டியை நிறுத்தக்கூட இடம் இல்லை, அந்த டிவிஎஸ் 50. அதனால் முன்னாடி இந்த கட்டடம் கட்டும்போது இருந்தவங்களுக்கு தெரியும், படி வேற மாதிரி போட்டுருந்துச்சு. படிக்கு கீழே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். மழைக்கு வெயிலுக்கு அங்கே தான் நிறுத்தி வைக்கிறது வழக்கம். அந்த வேலிகளி எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறேன், வண்டியை காணோம். வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம போலீஸ்காரர் இருந்தார் சாரு, அவர் சொன்னார், சரிங்க பாஸ்டர், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வண்டி காணாம போயிடுச்சுண்டு ஒரு இது கொடுங்க, வேறு ஏதாவது வண்டி பழைய வண்டி இண்டியாங்கனுக்குள்ளே கிடந்தா கூட அவங்க ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், பார்க்குறேன் சார், ஏதாவது செய்வோமா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த வண்டியை வச்சு தான் ஊழியத்துக்கு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, ஊழியத்துக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எழுமலையில் இருக்கிற ஒரு பாஸ்டரு எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், உங்கள் வண்டி எங்கே பாஸ்டர்னு கேட்டார். அப்போது லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. உங்கள் வண்டி எங்கே பாஸ்டர்ன்றாரு. வண்டி காணாம போய் 2 நாள் ஆகுது, எப்படி திடீர்னு கேட்குறீங்களே, உங்கள் வண்டி ஒரு இடத்துல நிற்கிது பாஸ்டர் அப்படின்னாரு. ஏன் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு இடத்துல நிற்கிதா? எங்கே நிற்கிது? சாப்பிட்டு ரோட்டில் அப்படியே போங்க, செம்பட்டிக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் உங்கள் வண்டி நிற்கிது, 2 நாளாக நிற்கிது அங்கே. அப்படி ஒரு பையன் அனுப்பி, சாவி என்கிட்ட இருக்கு, ஒரு பையன் அனுப்பி வண்டி எங்கே நிற்கிதான்ப்பா, இருந்தால் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த வண்டியை அந்த பையன் போனால் வண்டி காட்டுக்குள்ளே என்ன செய்யுது, நிற்கிது. வண்டி எடுக்க போகும்போது ஒருத்தர் வர்றாரு, ஏய் 2 நாள் நிற்கிது, யார் நீ வண்டி எங்கேயா வச்சுட்டு போனேன், என்ன இதுன்னு. இந்த மாதிரி பாஸ்டர் வண்டி காணாமல் போயிடுச்சு, இங்கே நிற்கிது. இல்லையா, ராத்திரி ஒருத்தன் ஓட்டிகிட்டு வந்தேன், நான் மோட்டரை கலட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்கள் அவனை தான் சத்தம் போடுறாமாக்குன்னு அதோட விட்டுட்டு போயிட்டான். இந்த இடத்துல அது நிற்கிது. பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அது திரும்ப வந்துச்சு,
அப்புறம் திரும்ப ஒரு சில வருஷம் அதை என்ன செஞ்சான், ஓடிக்கிட்டே இருந்தேன். இழந்து போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. இழந்தவைகளை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அதை எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது நமக்கு. எப்படியாவது ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாய் தந்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். இந்த சின்ன காரியத்தை விசுவாசித்து ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார் என்று விசுவாசித்த போது ஆண்டவராக அதை என்ன செஞ்சார், தந்து. அதுக்கு பின்னாடி சில வருஷங்கள் அந்த வண்டியை வச்சு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இழந்து போகிறது தேவன் பார்க்குறாரு. அதனால சில பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதற்கு பிற்பாடு நிச்சயமாய் அந்த காரியத்தை நமக்கு திரும்ப தந்து தம்முடைய மகிமையை நமக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். 106ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே படிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது சாதாரணமாக செய்யக்கூடாது. அவரை விசுவாசித்து நாம செய்யணும். என் துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், என் துதியில் அவர் பிரியப்படுகிறார், என் ஸ்தோத்திரத்தில் அவர் மகிமை அடைகிறார். ஸ்தோத்திரம் பண்றவங்க எல்லாரும் எப்படித்தான் செய்ய வேண்டும், அதை விசுவாசித்து. என் துதியும் என் ஸ்தோத்திரத்தை நான் யாருக்கு செலுத்துறேன், தேவனுக்கு. அதை விசுவாசித்து நீங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஊழியக்காரர்களையும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற ஊழியக்காரங்க இருக்காங்க, விசுவாசிகள்லையும் அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிற விசுவாசிகள் இருக்காங்க. சில ஆட்கள் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு அப்படி போனாங்கன்னாலே நம்மகிட்ட இருக்கிற விசுவாசமும் குறைஞ்சி போயிடும். சில ஆட்கள் நம்மகிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போனாங்கன்னா விசுவாசம் என்ன செய்யும், கூடி இருக்கும். ஒருத்தர் நம்ம இடத்துல ஸ்டூடெண்டாக வந்தார், ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கார். அவர் போனது பின்னாடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, பாருங்க நீங்கள் இருக்கிற ஊரில் ஒரு கூட்டம் நடத்துவோம், உங்களுக்கு ஒரு கூட்டம் வச்சு தர்றேன், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, போலீஸ் பெர்மிஷன் வாங்க, அதை எப்படி வாங்குறதுன்னு செய்யுங்க, வால் போஸ்டர் நான் அடித்து கொடுத்துட்றேன், நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்றேன், அந்த இடத்துல கூட்டத்துக்கான எல்லா செலவும் நம்ம பார்த்துக்கலாம், அங்கே ஒரு கூட்டம் போட்டுருவோம் உங்கள் ஊரில் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார், பாஸ்டர் பேரையூர் மாதிரி நினைக்காதீங்க பாஸ்டர், இந்த ஊரில் கூட்டமே போட முடியாது பாஸ்டர், இந்த ஊரில் ஊழியமே செய்ய முடியாது பாஸ்டர். இவர் வந்தது எதுக்கு, இப்போ வந்தவர் எப்படி சொல்கிறாரு, ஊழியமே செய்ய முடியாது பாஸ்டர்ன்றார். ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியமே செய்ய முடியாதுன்றாரு. அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினேன், பிரச்சனைகள் இல்லாத இடமே இல்லை, ஊழியத்துக்கு தடை இல்லாமல் இல்லை. இப்படி சொல்லுவாங்க, ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். சின்ன ஊழியம் பண்ணா சின்ன பிரச்சனை வரும், பெரிய ஊழியம் பண்ணா பெரிய பிரச்சனை வரும். ஊழியமே நீ செய்யலைனா உனக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. அப்ப அந்த பையனுடைய அந்த ஊழியக்காரருடைய உள்ளத்துல சாத்தா என்ன சொல்லிட்டான், இங்கே நீ ஊழியமே பண்ண முடியாது. அவரை கூப்பிட்டு பேசினேன், இந்த வார்த்தையெல்லாம் ஒருபோதும் நீங்கள் சொல்லவே கூடாது, இந்த வார்த்தையெல்லாம் ஒருபோதும் சொல்லவே கூடாது. எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல சாதிச்சு காமிக்கணும், அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி அந்த தம்பியை திடப்படுத்தினேன். நான் விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருமா, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும், அப்படித்தானே போட்டிருக்கு. யோவான் 7:38 என்ன போட்டிருக்கு, யோவான் 7:38 நம்ம படிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள உள்ளத்திலிருந்து என்ன செய்யுமா, சிலருடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடும், அது முடியாது, அது செய்ய முடியாது. அது எதுவும் சப்போர்ட் பண்ணலைன்னா இங்கே எப்படி இருக்க முடியும், எப்படி ஊழியம் பண்ண முடியும், இந்த ஆளை சமாளிக்க முடியாது, இந்த ஆளை இவரோட வாழ முடியாது, இந்த ஆளோட முடியாது, இப்படிமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கணும். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன வருமாம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும். நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல
ஞானத்தை கல்வி அவங்களுக்கு கொடுப்பார், அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பார்வையில் இதெல்லாம் எங்கே தேரப்போகுதுன்னு ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே அவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக பார்ப்போம். எங்கள் சொந்த ஊரில் போன திங்கக்கிழமை போய் ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சேன். எங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு சர்ச்சில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சில இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவேன், சில இடங்களில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சில இடங்களில் போவேன் கொஞ்சம் மத்துவமாக இருக்கும், சில இதில் போனால் ரொம்ப கடினமாக இருக்கும். அன்னைக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஸ்பிரிட்டில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப விடுதலையாக இருந்துச்சு. நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஒரு அம்மா கடைசியிலேருந்து நான் இறங்கி கீழே போனோன்னு ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. எனக்கு சொந்தக்காரங்க, அவங்க வயசான அம்மா. சரி, வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் மட்டும் வந்து ஆறுதல் படுத்துருக்கா வர்றாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க உடனே இப்படி சொன்னாங்க, ஐயா நீங்கள் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, இந்த மக்கள் எல்லாரும் இப்படி கேட்டாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் மதினி இல்லையே அப்படின்னுச்சு. எங்கள் அம்மாவை சொல்லுது, எனக்கு அத்தை வேணும், எங்கள் சொந்தக்காரங்க தான், எங்கள் சொந்த ஊரில் கல்யாணம், இந்த பிரசங்கம்லாம் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதை கேட்குறதுக்கு எங்கள் மதினி இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. ஒருவேளை என் கூட படித்தவங்க, எங்கள் ஊருக்காரங்க, இப்படியெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவன் எங்கத்தான் தேர போகிறேன் அப்படின்னு நினச்சாங்க. இவனை நம்பி ஒருத்தர் பொண்ணு கொடுத்துருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க எங்கள் ஊரில். எப்படி காப்பாற்ற போகிறான்னு தெரியலையே, ஒரு வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைக்க போகிறான்னு தெரியலையே. இப்படியெல்லாம் பேசினவங்க மத்தியில் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நின்று அவங்களுக்கெல்லாம் போதனை பண்ணத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படி நிச்சயமாக செய்வார். நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்? சுவாச வார்த்தையாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக 138:8 சங்கீதம், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தையை தான் பேசணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, வருங்காலங்களுக்கு, வரும் நாட்களுக்கு, நல்லது கெட்டது எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்து நீ வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் தேவனே பொறுப்பெடுத்து ஆண்டவர் உதவி செய்வார். தன்னுடைய மகனைத்தான் பலி செலுத்த போகிறோம் என்பது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதன் மத்தியிலேயும் இவன் ஒன்றை விசுவாசித்தான், ஒன்றை நம்பினான். அந்த நம்பிக்கையை தன்னுடைய வார்த்தையில சொல்றான். வேலைக்காரங்களை பார்த்து 22:5 ஆதியாகமத்தில் 3 நாள் அவர்கள் பிரயாணம் பண்ணின பின்பு தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து ஆபிரகாம் இப்படி சொல்லுவான், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு நாங்க 2 பேரும் போறோம். ஆண்டவருக்கு போய் நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத சொல்லல, அவங்ககிட்ட வேலைக்காரங்கள்ட்ட சொல்லல. ஆனா யார் யார் நாங்க திரும்பி வருவோம்? நானும் பையனும் ஈசாக்கும் நாங்க திரும்பி வருவோம். அது எப்படி வருவீங்க? அவனை தானே பலி செலுத்த போறீங்க, அது எப்படியாவது வருவோம். நாங்க விசுவாசிக்கிறனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேரை அனுப்பினான் மோசே. என்னாகமம் 13ஆம் அதிகாரம். 12 பேர்ல 10 பேர் முதல்ல திரும்பி வர்றாங்க. 10 பேர் சொன்ன 10 அவிசுவாசமான வார்த்தை 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்னாகமம் 13. 10 பேர் ஒரு டீமா வர்றாங்க. அவங்க வந்தோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க மக்கள்கிட்ட? அந்த தேசத்துக்கு நம்ம போகவே முடியாது, அங்கே ராட்சதர்கள் இருந்தாங்க, அது அரணிப்பான பெரிய மதில்கள் உள்ள பட்டணம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக போட்டிருக்கும் 10 காரியத்தை 10 அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. 10 பேர் போய் 10 காரியத்தை பேசுவாங்க. போகலாம் நினச்சிருந்த இந்த மக்கள் அப்படியே அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிடுவாங்க. போகலாம், சோந்தரிக்கலாம் அப்படின்னு நினைச்ச இந்த மக்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டுன்னு அப்படியே நொந்து போயிடுவாங்க. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாச்சு, வேகமாக வந்தாங்க. இந்த 10 பேர் போயிட்டு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அடுத்து 2 பேர் வர்றாங்க. 14ஆம் அதிகாரம்
என்னாகமம் 14. யோசுவா காலேப் அவங்க 10 காரியத்தை சொல்லுவாங்க. அந்த 10 பேர் 10 காரியம் சொன்னதுனாலே தோய்ந்து போயிருந்த மக்கள் இந்த யோசுவா காலேப் இப்படி சொல்லுவாங்க, நாம் எளிதாய் சுதந்தரிக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த பட்டணத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த பட்டணத்தில் அந்த மக்கள் நம்மை குறித்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அதை நிச்சயமாய் ஜெயிக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 குறிப்பு இருக்கும். அவங்க சொன்ன 10 குறிப்பு 13 அதிகாரம், இவங்க சொன்ன 10 குறிப்பு 14 அதிகாரம். எனவே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சோர்ந்திருந்த மக்கள் தைரியமாய் போனாங்க. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? விசுவாசமான வார்த்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போதும் விசுவாசமான வார்த்தையை பேசுங்க. தேவன் நமக்கான நம்ம வார்த்தையை பேசுறோம், ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார். பேசாதவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை நடப்பிக்க முடியாது. நீ பேசுற அதை ஆண்டவர் நிலைச்சு நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார், நிச்சயமா செய்வார். எப்ப செய்வார்னா, எவன் ஒருத்தன் விசுவாசமா பேசுறானோ நம்புறானோ அவனுக்கு தான் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் அவனுக்கு தான் சாதகமா மாத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார் பாருங்க, 1 கொரிந்தியர் 1:10 இப்படி சொல்லுவார், இந்த ஆண்டவர் கடந்த காலத்தில் அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுது அவர் என்னை தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார். கடந்த கால 2 கொரிந்தியர் 1:10 2 கொரிந்தியர் 1:10 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார் பாருங்க, கர்த்தர், அந்த வசனத்தை வாசிங்க, மரணத்தினின்று அவர் எங்களை இதுவரைக்கும் தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். உன் தேவையை இதுவரைக்கும் அற்புதமா சந்திச்ச ஆண்டவர் உன் மரண பரியந்தம் உன்னை கைவிட மாட்டார். உன் தேவையை அற்புதமா சந்திப்பார், உனக்கு போதுமானவராய் இருப்பார். இதுவரைக்கும் உன்னை தப்புவித்தார், இப்ப தப்புவிக்கிறாரு, இனிமேலும் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற மனுஷனுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தையெல்லாம். பவுலுடைய வார்த்தை, யோசுவா காலேப்பினுடைய வார்த்தை, ஆபிரகாமுடைய வார்த்தை, தாவீதுனுடைய வார்த்தை. இவங்க சொல்லுவாங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்க வார்த்தை வருதுல, தானியேல் புத்தகம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அதை குறித்து. இந்த ஆண்டவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவர் எங்களை நிச்சயமா தப்புவிப்பார். அப்படித்தானே பேசுவாங்க அவங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, இதெல்லாம் சாதாரணமான வார்த்தை அல்ல, விசுவாசிக்கிறவங்களுடைய வார்த்தை. விசுவாசிக்காதவங்க இந்த மாதிரி வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தையை பேசவே மாட்டாங்க. நல்ல சமாரியன் சர்ச் ஒரு 200 சபை இருக்கு. அதில் ஜெஃப்ரி படித்த அந்த இடத்துல முதல்ல போய் சேர்ந்தது இந்த 200 சபையிலுமே ஜெஃப்ரி ஒரு ஆள் தான் அங்கே போய் படித்தது. எனக்கு தெரிஞ்சு எந்த பாஸ்டருடைய பிள்ளைகளும் யாரும் அங்கே படித்தது கிடையாது. அங்கே ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழியை பயன்படுத்தி கொண்டு போய் அதில் போய் சேர்த்தோம். அப்போ ஒருத்தர் சேர்த்த உடனே ஒருத்தர் சொன்னார், ஐயோ அங்கே நிறைய பீஸ் இருக்குமே, எப்படி நீங்கள் அதை கட்டுவீங்க? பெரிய ஆட்கள் தான் அங்கே படிக்க முடியும், நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? அப்போ அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் எப்படியாவது சந்திப்பார் அப்படின்னு நான் விசுவாசி தான் போய் சேர்த்துருக்கேன். ஆண்டவர் எப்படியாவது சந்திப்பார் என்று விசுவாசித்து தான் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஒரு பாஸ்டர் கேட்டார் என்கிட்ட. அதுக்கு பின்னாடி நிறைய பாஸ்டருங்க போய் இப்போ அங்கே சேர்த்துருக்காங்க. நம்ம இதுலேயே போய் நிறைய பாஸ்டருங்க சேர்த்து சில பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பிள்ளைங்க படிச்சுட்டு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா அது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியானது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அப்படித்தான் என்கிட்ட கேட்டவங்களுக்கு அப்படித்தான் நான் சொன்னேன். கர்த்தர் எப்படியாவது தேவையை அதை கர்த்தர் கணம் பண்ணினார், தேவை எல்லாத்தையும் அற்புதமாக சந்தித்தார், ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒன்று, விசுவாசிக்கிறவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். இரண்டாவது, விசுவாசிக்கிறவனுடைய கிரியை வேற மாதிரி இருக்கும், வார்த்தை வேற மாதிரி இருக்கும். மூன்றாவது, விசுவாசிக்கிறவனுடைய கிரியை. நீங்களே நானும் விசுவாசித்தால் நிச்சயமா என்ன செய்யணும்? கிரியை செய்யணும்.
என்றால் தேவனுடைய பலன் யாருக்கு தெரியுமா கிடைக்குமாம்? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். என்னுடைய கிரியைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். சில கூட்டங்கள்லாம் ரெடி பண்ணுவோம். இங்கே எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், நோட்டீஸ் அடித்தாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எதுக்கான முழு காசும் இருக்குமானா இருக்காது. ஆனால் கூட்டம் முடிகிறதுக்குள்ள எல்லா தேவையும் கர்த்தர் அற்புதமாக நெஞ்சிருவார், சந்திச்சிருவார். இதைத்தான் இத்தனை வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். இந்த தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி செய்யவே மாட்டார். இந்த தேவன் அப்படி செய்யவே மாட்டார். எனவே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். விசுவாசத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். எபேசு சபைக்கு சொல்வார் பாருங்க, உன் கிரியையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்படி தானே சொல்வார் வெளிப்படுத்தின விஷயத்தில். உன் கிரியையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 10:11, 1 பேதுரு 2:6. இந்த 2 இடத்துலையும் ஒரே வசனம் இருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து ஒரு குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றீங்க. உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருக்கலாம், இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வேளை நினைக்கிறீங்க. உங்கள் நிலைமை ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். உங்களுக்காக தம்முடைய மகிமையை நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நிச்சயமா ஜெயிப்போம். எப்படி? விசுவாசத்தினாலே நாம ஜெயிப்போம். விசுவாசத்தினாலே நாம ஜெயிப்போம். அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எபிரேயர் 10:38 முதல்ல படித்த அந்த வசனம், அதில் நான் முடிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பெரியமாயிராது. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பெருகுங்கள். ஆதிகால தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் பண்ணின ஆண்டவர், உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு அற்புதம் பண்ணி வருகிற ஆண்டவர், உங்களுக்கும் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களுக்கும் கிரியை நடப்பித்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். விசுவாசத்தில் நீங்கள் பெருகட்டும். உங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேத வசனத்தை ஆணித்தரமாய் நம்புங்கள். விசுவாசத்தில் பெருகுங்கள். இதனாலே நீங்கள் பிழைப்பீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி தினந்தோறும் பெரிய காரியங்களை அறிக்கையிடுங்கள். ஆசீர்வாதத்தை அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் விசுவாசிகளாகிய எங்களுக்கு, விசுவாச குடும்பத்தாராகிய எங்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி உம்முடைய வேதத்திலிருந்து நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து வேதத்தின் கடைசி வரைக்கும் இந்த முழு வேதாகமும் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற அத்தனை காரியங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுத்து உம்மை நம்பவும், உம்மை பின்பற்றவும், உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய விசுவாச வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க ஆண்டவரே, யாராவது ஒருத்தங்க என் வாழ்க்கையில இதிலிருந்து நான் மீள முடியுமா,
இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் உண்டா? இதிலிருந்து எனக்கு ஒரு விடிவு உண்டா? எனக்கு ஒரு விடுதலை உண்டா? எனக்கு காரியம் கைகூடி வர பண்ணுமா, கைகூடுமா என்ற எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, கேள்வியோடு ஒருவேளை இந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார், சர்வ வல்லமையுள்ளவராகிய நீர் அந்த ஆத்மாவை தட்டி எழுப்புவீராக. அந்த ஆத்மாவை தட்டி எழுப்புவீராக. சர்வ வல்லமையுள்ள நீர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர். கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர் நீர். எண்ணீராத அதிசயமான காரியங்களை செய்கிற நீர். இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் சாவாமை உள்ளவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே பெரியவர், ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த அற்புதங்களை செய்ய நீர் வல்லவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி அன்றைக்கு உம்முடைய ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த கர்த்தர், இந்த நிலைமையிலேயும் உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிலைமையிலேயும் அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமையிலேயும் உனக்காக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி, எனக்கு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன், என் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்திலையும் எனக்காக அற்புதத்தை செய்ய போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற யாரும் உமக்கு தூரமானவர்கள் அல்ல, இவங்க எல்லாரும் உம்மை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நீர் அறிவீர். உம்முடைய ஜனங்களின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்து. எந்த காரியத்துக்கு இவங்க ஏங்கி கொண்டிருக்காங்களோ, எந்த காரியத்துக்கு இவங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்காங்களோ, எந்த காரியத்துக்காக இவர்கள் தாகத்தோடு இருக்காங்களோ, எந்த காரியத்துக்காக ஏக்கத்தோடு இருக்காங்களோ, அவைகளை இன்றைக்கு கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் அதை செய்ய கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ண நீர் போதுமானவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் விசுவாசித்திருக்கிற எங்கள் தேவன் எங்களுக்காக அற்புதம் செய்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு வல்லவர், போதுமானவர். நீர் அற்புதம் செய்தீர் என்று வருநாட்களிலே நாங்கள் சாட்சியாய் கேள்விப்படத்தக்க அளவிற்கு உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக, உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே